இல்லை எஜுகேஷன் மெடிடேஷன் எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம். எல்லாமே என்ன விஷயத்துக்குன்றேன்னா, ஜேகே சொன்ன மாதிரி கவனித்தல், அப்புறம் ஓஷோ சொன்ன மாதிரி விழிப்புணர்வு, இதில் எல்லாமே ஒரு விஷயம் நடக்குது. அந்த மூன்றாவது கண் விழிப்புணர்வுன்றதும், மூன்றாவது கண்ணில் விழிப்புணர்வு அடைஞ்சால் அங்கேருந்து பார்க்குறது உயிர் அப்சர்வ் பண்ணுது எல்லாத்தையும்ன்றது, அப்சர்வர் பார்க்குறாருன்ற அர்த்தன்றது நமக்கு புரியுது. இது ஒரு கதை இருக்குது காமனாக, அந்த கதையை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு பள்ளத்தில் விழுந்திருக்கிற ஒரு அனிமல் இருக்குது. வழிப்போக்கன் இருக்கான், அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அவனால் காப்பாற்ற முடியல. அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு சாகிறதுக்கு நம்ம மண்ணை போட்டு மூடிட்டு புதைச்சிட்டு போயிடலான்னு நினச்சி போடுறான். ஆனால் அவன் போட இதுக்கு ஒரு நம்பிக்கை, இவன் காப்பாற்றுறதுக்கு ஏதோ செய்கிறான்னு. இது அப்சர்வராக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்றது, இவன் மனநிலை காப்பாற்றணும்னு இல்லை, புதைக்கணும்னு. ஆனால் மண் போடுறான் புதைக்கிறதுக்காக. இது நம்ம ஏறி வர்றதுக்காக அது யூஸ் ஆகுதுன்னு நினச்சிட்டு அவன் செய்கிறான்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணி அந்த மண்ணு கீழே விழ அந்த மேடு மேலே ஏறி இது மேலே வந்துடுது. இங்கே அப்சர்வராக இல்லைன்னா, அவனை ஒரு விரோதி மாதிரி பார்த்துருந்ததுன்னா நமக்கு அதாவது பாசிட்டிவ்னஸ்னோட ஒரு இது, நம்ம யாரையாவது நம்பி அவங்க செய்கிற விஷயம் நம்மளுக்காக நல்லதுக்காக தான் நினைக்கிறப்போ அது நமக்கு நல்லதை ஆக்கிக்கிறதுக்கான ஒரு அப்சர்வர் உள்ளே இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரு. செயல்படுறது இவங்க இல்லை, நமக்குள்ளே இருக்க அப்சர்வர் தான். அதாவது சென்சரி இன்ஃபர்மேஷன் போகுது. நம்ம மோட்டார் நர்வஸ் எதை கேட்குதுன்னா, இங்கே பார்த்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே உள்ளே என்ன விருத்தி காட்டப்படுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரெயின் என்ன யோசிக்குது, இங்கே மனம் விருத்தி காட்டுது. பழைய மெமரியிலேருந்து அந்த 3 லேயர்ஸ்லேருந்து அந்த விஷயத்தை பிரெயின் செய்யறதுக்கான ஆர்டர் உடம்பு கொடுக்குது. மோட்டார் ஆர்கன்ஸ் செய்ய ஆரம்பிக்குது. மோட்டார் நர்வ்ஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் போய் உடம்பு செய்ய ஆரம்பிக்குதுன்னு தெரியுது. அப்போ இங்கே இருக்கிற ஸ்டிமுலஸ் இங்கே இருக்கிற மோட்டார் நர்வ்ஸ்க்கு காரணமாக இல்லை, ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடக்குது. அதில் மனமும் மூளையும் யூஸ் ஆகுது. மனம் பழைய விஷயங்களெல்லாம் விரித்து காட்டுது. மூளை அதிலேருந்து எதை செலக்ட் பண்ணணும்னு பண்ணி அதை செயலாக்கிறதுக்கான விஷயத்தை மோட்டார் நர்வ்ஸ் மூலிமா அனுப்புது, உடம்பு செயலாக்குது. அப்போ இந்த இடத்துல முக்கியமான வேலை செய்கிறது இங்கே நடக்கிற விஷயம். அப்சர்வர் இங்கே விழிப்படைந்து இந்த மனதிலிருந்து எதை தேர்ந்தெடுக்கிறாருன்றது, அதாவது மேலே ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, டோட்டல் மெமரியிலேருந்து எந்த விஷயத்தை எடுத்துக்கிறாரு, அவரால் எப்படி எடுக்க முடியுது, வெளியில் எப்படி பார்க்குறாரு, இப்படி எடுக்கிறாரு, எப்படி பயன்படுத்துகிறாருன்றதை பொறுத்து இருக்குது. இங்கே இருக்க அப்சர்வரை பொறுத்து தான் இந்த மோட்டார் நர்வ்ஸ் செயல்படணும். இங்கே இருக்க ஸ்டிமுலஸ் பொறுத்து இல்லை. இந்த ஸ்டிமுலஸ் வருது, ஒரு சிக்னல் தான். இதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணுன்ற வேலை உள்ளே இவ்வளோ நடக்கணுன்றது நமக்கு புரிகிறப்போ, இங்கே செலெக்ஷன்ன்றதும் நம்ம கையில் தான் இருக்கிறப்போ, இந்த ரியாக்ஷனை நம்ம டிசைட் பண்ணுறப்போ இந்த விஷயம் நடக்குது. அதே மாதிரி வெளியிலேருந்து வர கெட்டது இங்கே தனி மனிதர்களால் வருதுன்றதை நினைக்காம, தனி மனிதர்கள் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு, நான் ஏற்கனவே திரும்பி சொல்லியிருப்பேன், வெளியில் போன மூச்சுக்கடை உள்ளே வாங்க முடியாத ஒரு ஆள் என்ன செய்ய முடியுன்றது நமக்கு தெரியும். நமக்கு என்ன செய்ய முடியாதுன்றது நமக்கு புரிகிறப்போ, இங்கே இயக்கப்படுறதும் பிரபஞ்சத்தின் இயக்கத்தினாலன்னு தெரிகிறப்போ, நம்மளை இங்கேருந்து காப்பாற்ற போகிறதும் அது, இங்கேருந்து டாஸ்க்கு கொடுக்குறதும் அதுன்னும் போது, அப்போ இந்த ஒரு விஷயம் நம்மளை சரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக தான்ன்றது நமக்கு புரிகிறப்போ, அந்த கண்ணோட்டத்தில் ஒரு அப்சர்வர், இந்த கண்ணோட்டம் இருந்தாலே இந்த அப்சர்வர் அவேக்கனிங் ஆகிடுவாங்க. இந்த கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறப்போ நம்ம கோர் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நம்ம கோர்லேருந்து நம்ம ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். ரிஃப்ளெக்ஸாக ரியாக்ட் பண்ண மாட்டோன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது எவ்வளோ முக்கியமான விஷயன்றது நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன்.